அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, நான் உங்கள் ஏ1 மட்டன் ஸ்டால்லேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால், நம்ம கடையில் இன்றைக்கி கறி ஆர்டர் கொடுத்தோம். ஒரு 100 கிலோ ஆர்டர் கொடுத்தோம். கறி ஆர்டரு, வெள்ளாட்டு கறி. அந்த வீடியோ தான் இப்போ போயிட்டுருக்குது. ஆடு உரிச்சிட்ருக்குறோம். டைம் ஆகிடுச்சி, 5:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சி. காலையில் ஆடெலாம் உரித்து இல்லை ரெடி ஆகிடுச்சி. பள்ளிவாசல் போட்டு வந்ததுக்கப்புறம் கறி வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம ஜாயின் பண்ணிப்போம். சின்ன பையன் ஏதோ ஆடு வரைக்கும் ஆசைப்பட்டு அவர் உடிச்சிட்டு இருக்கிறாப்புல. நம்ம கடை தான் வேலை செய்கிறாப்புல. இப்போதான் ட்ரைனிங். ஆடு வச்சு தொங்குது பாருங்கள். எல்லாமே கெடா ஆடு தான். ஒரு பக்கம் பெரியப்பா கறி வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கழிச்சு போட்டுட்ருக்குறோம். உங்களுக்கு யாருக்காவது கறி ஆர்டர் வேணும், மொத்த ஆர்டர் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்மளை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம், அங்கே தான் நம்ம கடை இருக்குது. யாருக்காவது மொத்த கறி ஆர்டர் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்மளை கேளுங்க. அது வெள்ளாட்டு கறியாக இருக்கட்டும், செம்மறி ஆடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். கறியை நம்ம தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்ருக்குறோம். அவங்க வெட்டி இது பிரியாணி பீஸ். இது 80 கிராம் 90 கிராம் அந்த சைஸில் பிரியாணி பீஸு. நம்ம ஏரியாவில் மோஸ்ட்லி வந்து அந்த 24 கேரட்டு துளசி அதுதான் அதிகமாக சாப்பிடுவோம் இங்கே அரிசி. இது அதனால் அதுக்கேற்ற மாதிரி 80 கிராம் 90 கிராம் பீஸு போட சொன்னாங்க. யாருக்காவது பக்ரீத் கடா, பக்ரீத் தேவையான ஆடுகள் எதாவது வேணும்னா சொல்லுங்கள். எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, வாங்கிக்கலாம். தம்பி ஆடு உரிச்சிட்டு இருக்காப்புல. குட்டியில் ரொம்ப அருமையான குட்டிங்க. இது எல்லாமே எதுவுமே பல் போடலை. பல் போடாத குட்டிங்க தான் நம்மள்கிட்ட மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி நம்மள்கிட்ட ஆடு வாங்கிக்கலாம். இலை போட்டு நம்ம இங்கே கழிச்சு கொடுத்துட்ருக்குறோம். சின்னதாக பீஸ் போட்டு கொடுத்தா அங்கே வெட்டிட்டு இருப்பாங்க. டைம் ரொம்ப ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. பீஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படியே நம்ம வந்து பீஸ் உங்களுக்கு போட்டு கொடுப்போம். உங்களுக்கு ஏதாவது ஆடு சம்மந்தமான விஷயங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நம்மள்கிட்ட கேளுங்க. உங்கள் வீட்டுக்கு விசேஷங்களுக்கு, ஹக்கீக்காவுக்கு ஏதாவது ஆடு வேணும், கெடா வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆளுகளை பற்றி கேளுங்க. காலையில் விரிஞ்சிருச்சு. காலையில் கடை வியாபாரம் போயிட்டுருக்குது. ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது கடை வியாபாரம்லாம் போயிட்டுருக்குது. ஃபுல்லாக மக்கள் நிற்கிறாங்க. இப்போ ஃபுல்லாக சாப்ஸு நெஞ்சு கறி அவங்க கேட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி வெட்டிகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான கறி. ஆமாம் வந்துடுவேன். ஆமாம் இதில் 2 எடுத்துட்ட. நீ கொடுத்ததில்ல 2 எடுத்துட்ட. அதே தான் ஃபுல்லு காலி பண்ணிட்டு பார்த்துக்கலாம். சரி. ஆமாம் சாப்பிட்டு புதுசாக பார்க்குறதுக்கு எது மாதிரி தெரியும். ஆனால் அதுலேயே அவ்வளோ கறியை சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க. சிறு கொடுத்துட்டு பாட்டுக்கு அவங்க தெரிய மாட்டேங்குது. யாரு அது வேற பேசணுமாடா? சனிக்கிழமைக்கா 7ஆம் தேதி சனிக்கிழமை.
ஓகே. பார்த்துட்டியாப்பா? கறி வெட்டுறது தான்.